இந்த கேமரா பாருங்க சார் எல்லாரும். பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லையா சார்? சார் வேண்டாப்ல தினமலை சார் அக்காவோட ஆள் சார். அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜ் கிரண் தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் நவீன்குமார் பழனிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொற்றவை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஓபி கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விபின் பாஸ்கர் இசையமைப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சய் லால்வானி எஸ்என் மீடியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்க சேர் போட்டு தான் நான் கூப்பிட முடியும். தீபா புலிப்பாண்டி என்ற நம்பிக்கை. நாளுக்கு நாள் புது புது கண்டென்ட், புது புது கதைகளும் ரசிகர்களின் பல்ஸ் பிடித்து எடுக்கக்கூடிய ஒரு கதை தேர்வு. இது கரெக்டாக இருக்கும், இது மக்களிடையே வரவேற்பை பெறும் என்ற பெரும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு கதையும் நெல்மணி போல் தேர்ந்தெடுத்து G5ல் முக்கிய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கௌஷிக் நரசிம்மன், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், கான்டென்ட் ஹெட் G5 அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஒரு வாரம் தான் ஆச்சு, மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டில் இன்றைக்கி தடயம் வந்து எங்களோட G5ல் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன நிறைய ஷோஸில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ். அதுவும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நாங்கள் பல வாரங்கள் அதை கணக்கில் எடுப்போம். ஆனால் அந்த ஒரு வாரத்திலேயே, இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடியே 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது வந்து தடயம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. விலங்கு, அயலி எல்லாமே நீங்கள் பார்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த ஷோஸ் எல்லாம் என்ன அச்சீவ் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ரெக்கார்டு இது. ஷேட்டரிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தடயம் தான். அதனால் நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணுன்ற ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வரப்போகுது. பட் இதை நீங்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேடையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னோட நன்றி. ஒவ்வொருத்தரையாக சொன்னால் அது வந்து டைம் இழுத்துரும். ஆனால் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த என் அண்ணன் கனி சார் அவருக்கும், ஆந்திராலேருந்து இப்போ வந்து மிரட்டிட்டு இருக்கிற ராஜ் அவருக்கும், சிவதா இன்றைக்கி வரல, ஆனால் அவங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே. ஸோ அவங்களுக்கும், ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், நடித்த அத்தனை ஆக்டர்ஸுக்கும் என்னோடய நன்றி. இதை ப்ரொடியூஸ் பண்ண அஜய்க்கு நன்றி. தமிழ்மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த ஒரு படைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அவளோட இருக்கிற மற்றவங்களோட பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது தடயம். சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த முதல் வெப் சீரிஸ் என்பதாலோ எதிர்பார்ப்புகள் அதிகம். ஆர்ப்பாட்டம், அடவடி இல்லாத ஒரு அழகான காவல்துறை அதிகாரியாக அதியமான் என்ற கதாபாத்திரத்தை அழகாக ஏற்று நடித்தார். மக்களுக்கு பார்த்ததும் பிடித்து போனது. தன் தயாரிப்பில் தடயம் வெப் சீரிஸ் ஒரு வெற்றிகரமாக ஒரு பேச வைத்த பெருமைக்குரியதாக அமைந்துள்ளது. காக்டெயில் சினிமா தயாரிப்பாளர் அஜய் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்களாம் தான் சேர்ந்து
என்னையும் நிறுவனம் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க. இது முதல் தயாரிப்பு தான் எனக்கு வெப் சீரிஸில். ஆனால் இந்த முதல் தயாரிப்பு இவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் தேடி தந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா அது உங்கள் எல்லாருக்கும் தான். அதுக்கப்புறம் என்னை இந்த ஒரு விஷயத்தை நம்பி என்னால் முடியும்னு சொல்லி ஷார்ட் பீரியடில் கொடுத்து நீ பண்ணுவடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது கௌஷிக் சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் கனி அண்ணன், அவர் தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனையாக தான் வா பார்த்துப்போம், எதுவாக இருந்தாலும் வா பார்த்துப்போம், எனக்கு தைரியம் கொடுத்து கூப்பிட்டு போய் இன்றைக்கி இந்த இது வந்துட்டு நிற்கிறதுனா அது அண்ணன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் அந்த தைரியமும் தான். அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எல்லோரும் சொல்ல போனால் யார் பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாத டைம் இல்லை. அதே மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டு, என்னோடய குரூ, என் ப்ரொடக்ஷன் டீம், அவங்கெல்லாம் எனக்கு கூட இருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் சொல்ல போனால் எங்கள் அப்பா தான் இதுக்கு பெரிய வித்து. ஏன்னா இன்றைக்கி அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நானும் இருக்கேன்றத கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுதான். அதனால் எனக்கு இதுக்கு பிறகு வேறு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடச்சதுன்றது பெரிய இதுதான், சாதனை தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சரி சார், அடுத்ததாக நாம் பேச அழைப்பது காவல் நிலையம் ஒரு பக்கம் வீரம் மெருகேறி கிராமத்து கொலையும் கொள்ளையும் ஆட்டிப்படைக்கும் கதையில் சமரசம் இல்லாத ஒரு அழகான இசையை கொடுத்த மக்கள் ரசிக்க செய்த இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டு செரிஷ் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு டெட்லைன் அது இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஹார்ட் ஒர்க் ஹேஸ் கிவன் அஸ் த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீம், எங்கள் டைரக்டர், அப்புறம் சேனல்லேருந்து சார், கௌஷிக் சார், முகுந்த் சார், அப்புறம் ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து எங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போது மியூசிக் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு. எங்கள் டீம், எங்களோட லிரிசிஸ்ட்டு, சாங்களோட லிரிசிஸ்ட்டு, சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், யாரெல்லாம் எங்கள் கூட இருந்தாங்களோ எல்லாருமே வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அதனால் இந்த ரிசல்ட்டு நல்லா ரிசல்ட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம். ஒரு காட்சி டீ கடையாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் அந்தந்த கதை நகர்வுகளுக்கேற்க எடுக்கப்பட்ட விதம், அடர்ந்த காடும் ஓலை வீடும் அந்த ஊரின் அமைப்பும் இயல்புத்தன்மை மாறாத ஒரு யதார்த்த கதைக்கு உண்மை சேர்த்த ஒளிப்பதிவு பாராட்டுக்குரியது. காட்சிப்படுத்தப்பட்ட ஒளிப்பதிவாளர் கே அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஒரு வெற்றி விழாவாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அஜய் சார், சரவணன் சார், இவங்க மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்டில் வந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டரு, அந்த டீம், எனக்கு என் ஒளிப்பதிவுக்கு சப்போர்ட்டாக இருந்த மோகன் என் கூட இருந்தாப்புல, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்புல. மற்றபடி இந்த வெற்றி வந்து சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும் என்னத்துக்கு. ஒர்க்கு தகுந்த மாதிரி அழகாக பேசிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பொதுவாக ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட தடயம் கதை பொறுத்தவரையில் சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு, குற்றப்பின்னணி, கதை விசாரிக்கும் விதம் என்று கதையின் போக்கில் எந்த தொய்வும் இல்லாமல் தடயம் வெற்றிக்கு முக்கிய பங்காக இருந்த எடிட்டர் தினேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். கேமராமேன் கே அவர்களுக்கு நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த சீரீஸ் எடிட்டர் தினேஷ். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் நவீன ஸ்கிரிப்ட் கொடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி படிக்கும்போதே தெரியும் அது டாம்ஸ்க்கு சுயர் ஹிட் ஆயிரும்னு. அது நினச்ச மாதிரி ரொம்ப ஹிட் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி நவீனண்ணா இவ்வளோ பெரிய கேட் ஓப்பன் ஆகும்போது தனியாக போகாமல் கூட எங்களையும் சேர்த்துக்கிட்டு போன நவீனண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அஜய் சார், சரவணன் சார், அப்புறம் ஏடிஸ், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜி டீம் எக்ஸிக்யூட்டிவ் கௌஷிக் சார் அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. 1999 தமிழ்நாடு ஆந்திரா எல்லைப் பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை இத்தனை நேர்த்தியாக கொண்டு வருவது மிக கடினம். காவல்துறை பின்னணியில் கதை நகர்ந்த விதமும் கதாபாத்திர தேர்வும் அட போட வைத்த இயக்குனர் தடயம் இவருக்கு நல்லதொரு அறிமுகமாக அமையட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் நவீன்குமார் பழனிவேல் அவர்களை. இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. அதை தாண்டி கௌஷிக் சார்,
ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்குமே ஃபுல் சப்போர்ட்டிவாக எந்த டைம் நைட்டு 4 o'clock 5 o'clock எல்லா டைமும் பேசியிருக்கோம். எல்லா டைமும் சப்போர்ட்டிவாக ஐடியா பண்ணி இதை இந்த அளவுக்கு ஹிட்டு கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் கௌசிக் சார் தான். அப்புறம் ஜி டீம் டோட்டலாக முகுந்த் சார் எல்லாமே. அடுத்து கனியண்ணன் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு மெயின் இன்னொரு காரணன்றது கனியண்ணன் தான். அப்புறம் என்னோடய டீம் எல்லாமே கேகே சார் மியூசிக் டைரக்டர். மெயின் ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக் கிளைமேக்ஸ்லாம் மியூசிக் தான் மெயினாகவே இருந்துச்சு. இப்படின்னு ரொம்ப நன்றி. அப்புறம் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் கோ டைரக்டர் விஸ்வா, அப்புறம் பசங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தீங்க. அது இல்லாமல் ஷார்ட் டைமில் ஒரு 20 days பண்ணணுன்னு எல்லாத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வீசு உற்சாகமான நடிப்பு. தமிழ் திரையில் தடயம் இவருக்கு ஒரு நல்லதொரு நடிப்பில் அறிமுகப்படுத்தப்படும் படமாக அமையும் புது வெப் சீரிஸாக அமைந்துள்ளது. புது நம்பிக்கை தமிழ் சினிமாவுக்கு தந்த ஆந்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜ் கிரண் தாஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் massive welcome for me. Seriously, I didn't expected this, but thank you so much to everybody who is part of this Tadayam, especially Kaushik sir, Naveen, Ajay Sharma, and our Kani sir. Thank you so much because I'm getting messages from every corner of Tamil Nadu state. They owned me like anything. I'm literally from last 1 week, I was on cloud 9, I can say that, because I love that overwhelming response from the people. Thank you so much, everybody. Thank you, media. You guys are very kind to me. So many people, personally send messages to me. And one more thing, memers, man, you people did a fantastic job. I know everybody is tagging me, and love you all. Thank you so much. Thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இப்போது நடிகையாக பின்தொடர்கிறார். பல படங்களில் இவருடைய முகங்களை பார்க்கலாம். கொற்றவை அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கம் தரும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. தடயம் வெப் சீரிஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்கு வாய்ப்பளித்த இயக்குனர் நவீன்குமார் அவர்களுக்கும் ஜி5 நிறுவனத்தாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நிறம் காரணமாகவும் தோற்றம் காரணமாகவும் ஒரு ஒதுக்கலுக்கு ஆளாகி வந்த எனக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தது. இதில் ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தோடு எனக்கு நவீன்குமார் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவருக்கு எப்படி என்னுடைய நடிப்பு மேலே அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தட் என்னாலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நவீன். வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி.